தனிமை, லோன்லினஸ். யாருமே இல்லையே என் பாரத்தை பகிர்ந்து கொள்ள, என்னை புரிந்து கொள்ள யாருமே இல்லையே. தனிமையான அழுகிறேன், தனிமையாய் போராடுகிறேன். என் கூட இருக்க நான் தெரிந்து கொண்ட சீஷர்கள் கூட என்னை புரிந்து கொள்ளலையே. நான் அந்த 3 பேரை பல இடத்துக்கு தனியாக அழைச்சிட்டு போய் பேசி இருக்கிறேன், அவங்க கூட என்னை புரிந்து கொள்ளலையே. தனித்து விடப்பட்ட நிலைமை, தனிமை. இன்றைக்கு நீங்க, எனக்கு யாருமே இல்லை, என் பாரத்தை சொல்ல யாரும் இல்லை, என் பாரத்தை புரிந்து கொள்ள யாரும் இல்லை. என் கணவர் என்னை புரிந்து கொள்வதில்லை, என் மனைவி என்னை புரிந்து கொள்வதில்லை, என் பிள்ளைகளை என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதே இல்லை, என்ன தான் குறை சொல்கிறாங்க. எங்கள் அப்பா அம்மா என்னை புரிந்து கொள்வதே இல்லை, எனக்கு அன்பு காட்ட இல்லை, எனக்கு துணையை ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. தனித்து விடப்பட்ட நிலைமை. ஐ எம் ஆல் அலோன். இதுதான் இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை. எல்லாரும் இருந்து நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன். 12 சீஷர்களில் ஒருத்தன் துரோகி ஆயிட்டான். 11 சீஷர்கள் இருந்தும் நான் தனித்து விடப்பட்ட நிலைமை. என் கூட 3 பேரை வச்சு அற்புதத்தெல்லாம் காமிச்சிருக்கிறேன். அந்த 3 பேர் எனக்கு இருக்கிறாங்கன்னு நினைச்சேன், அவங்களும் மறந்துட்டாங்க, தூங்கிட்டாங்க. ஐ எம் ஆல் அலோன். நான் தனித்து விடப்பட்டு இருக்கிறேன். தனிமை. உங்க வீட்டுக்குள்ள கணவர் இருக்கிறார், மனைவி இருக்கிறார், பிள்ளைகள் இருக்க, ஆனாலும் தனிமை. எல்லாரும் என்னை சுற்றில் ஆட்கள் இருந்தாலும் ஐ எம் ஆல் அலோன். தனித்து விடப்பட்ட நிலைமை. என்னை புரிந்து கொள்ள யார் இருக்கிறாங்க, ஆறுதல் சொல்ல யார் இருக்கிறாங்க, என் கூட சேர்ந்து ஜெபிக்க யார் இருக்கிறாங்க, என்னை பலப்படுத்த யார் இருக்கிறார்கள். தனிமை அது சோர்வை கொண்டு வரும். தனிமை உணர்வு ஒரு மனிதனுக்குள்ள சோர்வை கொண்டு வரும். இயேசு கெத்செமனே தோட்டத்தில் தனித்து விடப்பட்ட நிலைமை. தேவதூதனை வைத்து கர்த்தர் பலப்படுத்துகிறார். அநேக ஆண்டுகளுக்கு முன்னால, தேவனுடைய வீடு கட்டப்படுவதற்கு முன்னால, ஒரு ஜபாரை அங்கதான் நாங்கள் கூடி ஜெபம் பண்ணுவோம். ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற திண்ணை பகுதி, அதான் எங்களுடைய ப்ரேயர் ரூம். அப்போ ஒரு சமயம், ஒரு நாள் காலையில் நான் எழுந்ததிலிருந்து எனக்கு ஒரு மன சோர்வு உண்டாயிற்று. என் மனதில் ஒரு சோர்வு. அதனால் ஜெபிக்க முடியல. நான் முழங்கால் போட்டு துதித்து பார்க்குறேன், துதிக்க முடியல. ஜெபிச்சு பார்க்குறேன், ஜெபம் பண்ண முடியல. சரி பைபிளாவது வாசிக்கலான்னு வசனத்தை வாசிக்க போனால் விருப்பமே இல்லை. அப்படியே ஒரு மன சோர்வு எனக்குள்ள, அப்படியே ஒரு சோர்வின் ஆவி வந்து தாக்கி விட்டார். அப்படியே மன சோர்ந்து இருக்கிறேன். யாராவது ஜெபிக்க வரமாட்டாங்களா, அது மாதிரி ஒரு ஏக்கம். யாராவது வந்து ஜெபம் பண்ணா நல்லா இருக்குமே, எனக்காக ஒருத்தர் வந்து ஜெபம் பண்ணா நல்லா இருக்குமே. சில சமயம் நான் பார்த்துருக்கேன், நான் சோர்ந்து இருந்தால் யாராவது ஒரு ஊழியக்காரர் வருவாங்க, பிரதர் ஜெபம் பண்ணுவோமாபாங்க. அவங்க ஜெபிக்கும் போது எனக்கு பலன் வந்துடும். இது மாதிரி நான் பார்த்துருக்கிறேன். அதனால் என்னுடைய பண்ணை வீடு, நான் தனிமையாக அந்த பண்ணை வீட்டில் இருந்தேன். அந்த நாட்கள் என்னுடைய பெற்றோரோடு இருந்த நாட்கள். அப்போ அந்த வீடு தெற்கு கடைசியில் இருக்குங்க வீடு. யாராவது ஜெபிக்க வரமாட்டாங்களான்னு பார்க்குறேன். கூட ஜெபிக்கிறவங்க அவங்கெல்லாம் உண்டே, யாராவது வரமாட்டாங்களா, ஆண்டவர் யாராவது அனுப்பணும். யாருமே வரல. நான் சோர்ந்து போய் படுத்திருந்தேன். மத்தியானம் ஆச்சு, சாயங்காலம் ஆச்சு, யாராவது வருவாங்களா, இல்லை. ஒரு தனித்து விடப்பட்ட நிலைமை. ஐ ஃபெல்ட் ஆல் அலோன். எனக்கு யாருமே இல்லை, என்னை புரிந்து கொள்ள எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை. நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன். தனிமை உணர்வு. சாயங்காலம் ஆயிற்று. அப்போ நான் சரி நம்ம ஜபரைக்காவது போகலாம் என்று பைபிள் எடுத்துக்கொண்டு சோர்ந்து போய் நடந்து ஜபரைக்கு வந்து கதவை திறந்து அந்த ஜபரையில் போய் முழங்கால் படிக்கிட்டேன். முழங்கால் படிக்கிட்ட ஜெபம் வர மாட்டேங்குது, ஜெபிக்கவே முடியலை. கண்ணீராய் வருகிறது. நான் அழுகிறேன், முழங்கால் நின்று கண்ணீர் வடிக்கிறேன். ஆண்டவரே நான் தனிமையாக இருக்கிறேன். ஐ எம் ஆல் அலோன். எனக்காக ஜெபிக்க யாருமே இல்லை. எத்தனை பேருக்கு ஜெபிக்க என்ன பயன்படுத்துறீங்க? எத்தனை பேர் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க என்ன பயன்படுத்துறீங்க? இப்போ எனக்காக ஜெபிக்க யாருமே இல்லை. என் பாரத்தை புரிந்து கொண்டு எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன். என் கண்களில் கண்ணீர் அழுது கொண்டே இருந்தேன். அப்போ ஆண்டவர் மெதுவாக பேச ஆரம்பித்தார். மெல்லிய சத்தத்தோடு பேசினார். மகனே,
I can understand your feelings. உன்னுடைய உணர்வுகளை நான் புரிந்து கொள்ளுகிற தேவன். நான் கெத்செமனே தோட்டத்திலே தனித்து விடப்பட்டேன். I was all alone at the garden of Gethsemane. நான் தனிமையாயிருந்தேன் கெத்செமனே தோட்டத்தில். என்னை புரிந்து கொள்ள என் சீஷர்கள் கூட இல்லை, என் கூட சேர்ந்து ஜெபிக்கல. I was all alone. I cried out to the Father. நான் தனிமையாய் கதறி அழுது கொண்டிருந்தேன். I can understand your feelings. உன்னுடைய தனிமை உணர்வு எனக்கு தெரியும், என்னால் உன்னை புரிந்து கொள்ள முடியும் என்றால் நானும் இதே மாதிரி கெத்செமனே தோட்டத்தில் தனித்து விடப்பட்டு இருந்தேன், தனிமையாய் கதறி கொண்டிருந்தேன். என் கூட சேர்ந்து ஜெபிக்கும்படி ஒரு சீஷர்களும் முன்வரவில்லை. அதனால உன்னுடைய இந்த தனிமை உணர்வு எனக்கு தெரியும். நான் உடனே அழுது கொண்டே சொன்னேன், ஆண்டவரே, நீர் கெத்செமனே தோட்டத்தில் தனித்து விடப்பட்ட போது பிதாவாகிய தேவன் ஒரு தூதன் அனுப்புனாங்களே உங்களுக்காக, உங்களை பலப்படுத்த ஒரு தூதன் அனுப்புனாங்களே. நீர் தேவன், இரட்சகர், ஆண்டவர், உமக்கே ஒரு தேவதூதன் அவசியமானால் நான் சாதாரண மனிதன், பாடுள்ள பலவீனமுள்ள மனிதன். அப்ப எனக்கு ஏன் ஒரு தூதனை அனுப்பக்கூடாது? உங்களை பலப்படுத்த தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். நான் சாதாரண மனிதன், என்னை பலப்படுத்த ஏன் ஒரு தூதனை அனுப்பக்கூடாது? நான் அழுது கொண்டே கேட்கிறேன். அடுத்த நிமிஷம் என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. நான் முழங்கால் படிட்டு இருக்கிறேன். வலது பக்கத்தில் உயரமான ஒரு தேவதூதன் அவர் நிற்கிறதை ஆண்டவர் காண்பித்தார். உயரமான ஒரு தூதன். ஆண்டவர் சொன்னார், நான் உனக்காக ஒரு தூதன் அனுப்பி இருக்கிறேன். என் தூதன் உன் அருகிலே நிற்கிறான். யூ ஆர் நாட் அலோன். நீ தனிமையா இல்லை, என் தூதன் உன் பக்கத்தில் நிற்கிறான் பார். ஆண்டவர் அதை காண்பித்த போது என்னால் அடக்கி கொள்ள முடியவில்லை. ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தேன் ஆனந்த கண்ணீரோடு. ஆண்டவரே, ஒரு அற்ப மனிதன், இந்த மனிதன் மீது இவ்வளவு அக்கறை உள்ள தேவன் நீர். சாதாரண மனிதன், பாடுள்ள ஒரு பலவீனம் உள்ள மனிதன், எனக்காக உம்முடைய தூதனை அனுப்பி இருக்கிறீங்களா? நான் ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தேன். அப்போ என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. நான் இன்னொரு காட்சியை பார்க்கிறேன். எனக்கு முன்னால இயேசு வந்து நின்றார். பிரத்யட்சமாய் அவர் வந்து நின்றார். என் கண்கள் அவரை தரிசித்தது. என் கண்களே அவரை தரிசித்தது. அவர் என்னை பார்த்து புன்முறுவலோடு தன்னுடைய வலது கரத்தை அப்படி நீட்டி காண்பித்தார். சன், ஐ ஹவ் கிரேவன் யூ இன் மை பாம்ஸ். என் மகனே, என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அந்த ஒரு வார்த்தை என் இருதயத்திலிருந்து அத்தனை பாரங்களும் ஓடி மறைந்தது. என் உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தேன், சத்தமாய் துதிக்க ஆரம்பித்தேன். அவர் பொன்மருவலோடு அந்த இடத்தை விட்டு கடந்து போனார். அவர் சொன்னார், யூ ஆர் நாட் அலோன். நீ தனிமையாக அல்ல, நான் இருக்கிறேன் கூட, என் தூதர்கள் இருக்கிறாங்க உன்னோட, நீ தனிமையில் அல்ல. இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை தனிமை உணர்வு. என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை, என்னை விசாரிக்க யாரும் இல்லை, என் ஆசைகளை விளங்கிக் கொள்ள யாரும் இல்லை. என் தகப்பனார் கூட என்னை விசாரிப்பதில்லை, என் தாயார் கூட என் மேல் அக்கறையாக இல்லை, என் சகோதரர்கள் கூட என் காரியமாய் விசாரிப்பது இல்லை, என் சகோதரிகள் கூட என் மீது அக்கறையா இல்லை, என் பிள்ளைகள் என் மேல் அன்பா அக்கறையா இல்லை, என் கூட பிறந்தவங்க கூட என் மீது அக்கறை காட்டவில்லை. தனிமை, எல்லாரும் இருந்தும் ஒரு தனிமை. ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதர்கள் அப்படித்தான், ஆனா நான் இருக்கிறேன் உனக்கு. ஆண்டவர் சொல்லார், என் மகனே உனக்கு நான் இருக்கிறேன், மகளே உனக்கு நான் இருக்கிறேன், என் உள்ளங்கையில் உன்னை வரைஞ்சு வச்சிருக்கிறேனே, நான் உன்னை எப்படி மறப்பேன், எப்படி உன்னை கைவிடுவேன்? பயப்படாத, இந்த சோர்வின் நாட்களை நீ தாண்டி செல்லுவாய்.
இந்த சோர்வு உன்னை முடக்கி விடாது. இந்த சோர்விலே நீ முடங்கி போக மாட்டாய். இந்த சோர்வு என்றைக்கு நிலையானது அல்ல. இன்றைக்கு அந்த சோர்வை உன்னை விட்டு விலக்கும்படி நான் வந்திருக்கிறேன். சோர்வின் ஆவியை விலக்கி போடும்படி நான் வந்திருக்கிறேன். சாத்தான் பயன்படுத்துகிற சோர்வின் ஆவி இன்றைக்கு உன்னை விட்டு விலகி போகும். நான் சோர்ந்து போகிறவர்களை பலப்படுத்துகிற தேவன். உன்னை பலப்படுத்த நான் வந்திருக்கிறேன். உன்னை பலப்படுத்த நான் வந்திருக்கிறேன். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நீ இன்னும் செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கிறது. சோர்ந்து போகாதே. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனை சோர்ந்து போகாதே, என் மகளை சோர்ந்து போகாதே, நான் இருக்கிறேன் உனக்கு. என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவதற்கு தான் இன்னைக்கு அழைத்து வந்திருக்கிறார். உனக்காக மரித்து, உனக்காக உயிரோடு எழும்பி, உனக்காக உயிரோடு இருக்கிற ஆண்டவர் நான். என் ஆண்டவர் சொல்லுகிறார். இதை விட ஒரு பெரிய பாக்கியம் என்ன வேணும்? பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். என் மகனே, என் மகளே, சோர்ந்து போயிருக்கிற உனக்கு நான் பலன் கொடுக்கிற தேவன், உன் சத்துவத்தை நான் பெருக பண்ணுகிற தேவன் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் தேவன் வாக்கு கொடுத்து நிறைவேற தாமதிக்கிறதா? தாமதிக்கும் போது ஒரு மன சோர்வு வரும். நீங்கள் சோர்ந்து போகாதான காரணம்? ஆமாங்க, ஆண்டவர் சொன்னார், ஒரு வேலை காரியத்தில், குடும்ப காரியத்தில், பிள்ளைகளுடைய திருமண காரியத்தில், பிஸ்னஸ் காரியத்தில், ஊழிய காரியத்தில், என் தனிப்பட்ட காரியத்தில் தேவன் இப்படியெல்லாம் வாக்கு கொடுத்தாருங்க. ஊழியர்கள் மூலமாக செய்தி கேட்கிறது மூலம் பைபிள் வாசிக்கும் போதெல்லாம் வாக்கு கொடுத்தாரு. நான் அதை நம்பிக்கொண்டிருந்த ஒன்று நடக்கலையே. சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஏற்ற வழியில் அப்படி வாக்குத்தத்தத்தை நிறைவேறும். உங்களுக்கு இதுவரை காத்திருந்த காரியத்தில் அற்புதம் நடக்கும். எதிர்பார்த்திருந்த காரியம் நிறைவேறும். வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். எதிர்ப்புகள், சூழ்நிலைகள் மாறும். உங்களை பலப்படுத்தி ஆண்டவர் அற்புதம் செய்து மேன்மையாக நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா இருதயத்தில் கை வைங்க. இருதயத்தில் கை வைத்து, ஆண்டவரை சோர்ந்து போன என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. தகப்பனை, இந்த மகனுக்காக, மகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். சோர்ந்து போகிறவளுக்கு பலன் கொடுக்கிற தேவன், சத்துவம் இல்லாதவளுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன், இன்றைக்கு இந்த மகனுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரை சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிற இந்த மகனுக்காக, சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிற இந்த மகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எங்கே? ஏன் அது தாமதிக்கிறது என்று கலங்கி நிற்கிறாங்களே ஆண்டவரே, இனிமேல் தாமதிக்காதபடி அற்புதம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வாக்குத்தத்தங்களின் ஆசீர்வாதம் உண்டாவதாக. தடைகள் யாவும் விலகுவதாக. காரியங்கள் வாய்ப்பதாக. வழிகள் திறக்கப்படுவதாக. அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக. இன்றைக்கே ஒரு அற்புதத்தை அவர்கள் காணும்படி வாசல்கள் திறக்கப்படட்டும். தடைகள் விலகட்டும். காரியங்கள் வாய்க்கட்டும். சுகம் உண்டாகட்டும். தேவைகள் சந்திக்கப்படட்டும். உம்முடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற பொல்லாத மனிதர்கள், பொறாமை கொண்ட மனிதர்கள், பொல்லாத ஆவியினுடைய கிரியைகள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் முடக்கப்பட்டு போவதாக. தைரியப்படுத்தும், பலப்படுத்தும். எழுந்து பிரகாசிக்க கிருபை தாரும். ஊழியத்தை நிறைவேற்ற பலனும் கிருபையும் தாரும். உனக்கு விரோதமாக எழும்பும் ஆயுதமாக்காதே போகும் என்று சொன்னீரே. உனக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதர்களை தேடியும் காணாதிருப்பாய் என்று சொன்னீரே. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். பிள்ளைகளை தைரியப்படுத்தி பலப்படுத்தி நடத்தும். இன்றைக்கு சூழ்நிலைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன், எனக்கு யாருமில்லை என்று கலங்குகிற இந்த மகனை பாரும், இந்த மகளை பாரும், ஊழியர்களை பாரும், ஊழியக்காரிகளை பாரும். உனக்கு நான் இருக்கிறேன் மகனே, மகளை என்று தைரியப்படுத்தும், பலப்படுத்தும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். சோர்வின் ஆவிகள் விலகட்டும். இந்த சோர்வை கொண்டு வந்த முடக்க நினைக்கிற பொருளாத சாத்தானுடைய கிரியைகளை நான் கடிந்து கொள்கிறேன். சோர்வின் ஆவிகளை கடிந்து கொள்கிறேன். விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் எழும்பட்டும், பிரகாசிக்கட்டும். உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றட்டும். உம்முடைய நாமவியர்கள் மூலமாய் மகிமைப்படட்டும். நீர் அற்புதம் செய்துவிட்டீர். இந்த நாளில் ஒரு அற்புத மாற்றத்தை காண போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.